மூஞ்சிக்கு பூசுற பவுடருக்கு போய் யாராவது 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவாங்களா? ஏதாவது சொல்லிடேவா மனோஜ்? இப்பதானே நல்லா டெவலப் பண்ணேன்னு சொன்னேன். இப்ப அப்படியே மாத்தி பேசு. அது ஏதோ 1000 2000 செலவு பண்ணா பரவாயில்ல, 2 லட்சம் ரூபாய்க்கு பவுடர் மையம் வாங்கணும் சொல்ற? உன்னால தர முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லு. அதுக்காக ஏன் ப்ரொஃபஷனலா இன்சல்ட் பண்ணி பேசிட்டு இருக்காத. நான் இன்சல்ட் எல்லாம் பண்ணல. இந்த வேலைக்கு எதுக்கு இவ்வளவு செலவு பண்ண போறேன்னு கேட்டேன். என்னதான் மேக்கப் போட்டாலும் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை கலைக்க தானே போறாங்க. இப்போ நீ தப்பா தான் பேசிக்கிட்டு இருக்க. நீ பண்ற பிசினஸ் மட்டும் தான் உலகத்துல பெஸ்ட் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காத. மத்தவங்க ஒர்க் இப்படி டிகிரேட் பண்ணி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. அப்படி இல்ல ரோகிணி, இந்த 2 லட்சம் ரூபாய் செலவு பண்றதுக்கு நம்ம பிரான்ச்சை டெவலப் பண்ணலாம்ல. அத நீ பண்ணிக்கோ. நாள பணம் தர முடியலனா விட்டு. இன்னொரு தடவை என் ப்ரொஃபஷனலா தப்பா பேசுற வேலை வச்சுக்காத. இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? பவுடர் பூசுறதுக்கு எதுக்கு 2 லட்சம் ரூபான்னு கேட்டேன். இது ஒரு தப்பா? எதுக்கு ஸ்வீட் எல்லாம்? நீங்க சாப்பிடுங்க சொல்றேன். எதுக்குடா இதெல்லாம் பண்ற? சொல்றேன் பாருங்க. ஆண்டி, இந்த புடவைய உங்களுக்காக வாங்கணும், வாங்கிக்கோங்க. நல்லா இருங்கடா, ஏதோ சந்தோஷமா இருக்கிறீங்க மட்டும் எனக்கு தெரியுது. விஷயத்த சொன்னா நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. வாங்க, அப்படியா? உட்காருங்க. என்னடா பில்டப் ஓவரா இருக்கு? நீ அப்பா ஆயிட்டியா? அண்ணி பிரெக்னன்ட் ஆயிட்டாங்களா? அப்படியே விஷயம். அந்த மாதிரி ஏதாவது சொன்னா கண்ணம் பழுத்துரும். ஆமா, விஜயா, உலகத்துல எந்த அம்மாவும் இப்படி சொல்ல மாட்டா. நம்ம அம்மா தான் அதிசய அம்மா வச்சப்பா. ஆண்டி, முதல்ல அவங்கள என்ன விஷயம்னு சொல்ல விடுங்க. ரோகிணி, நீயே சொல்லு. ஆண்டி, எனக்கு தெரிஞ்ச கிளையண்ட் ஒருத்தங்க என்ன கூப்பிட்டு பேசினாங்க. இப்ப புதுசா 275 வீடு இருக்கு அபார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்க. அவங்க பில்டிங் கட்டுறதுக்கு நீ எதுக்கு ஸ்வீட் தர? என்னமோ உங்க அப்பன் கட்டுற மாதிரி. அவங்க கட்டுற எல்லா வீட்லயும் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசின்னு எல்லா ஹோம் அப்ளையன்சஸோட கிளைண்ட்ஸ்க்கு கொடுக்க போறாங்க. இது நல்லா இருக்குதே. வீட்டோடய பொருளையும் சேர்த்து கொடுத்துறாங்களா? அப்ப கூடவே சமைக்கிறதுக்கு ஆள் கொடுத்துருவாங்க போல இருக்குதே. இல்லன்னா எல்லா வீட்டுக்கும் மீனா மாதிரி ஒரு ஏமாளி மருமக கிடைக்கணும். ஆண்டி, அந்த பில்டர் மேடம் எனக்கு ரொம்ப க்ளோஸ். இந்த ஆர்டரை என்ன கூப்பிட்டு அவங்களே